பிள்ளைய இருக்க வீடு கூட ஒழுங்கா இருக்கும், சுத்தமா இருக்கும். இவள 2 பேரும் என்னதான் பண்றாலும் தெரியல. வீட்டை அப்படியே அலங்க மலங்க அடிச்சு இருக்காளோ. வீட்டை ஒரு வேலை செய்யறதில்ல. வரட்டு 2 பேரும் வச்சுக்கிறேன். ஆஹா, என்னடி அம்மா எங்கிட்டு காத்துல இருக்கு. இன்னைக்கு புயல வந்து ஒரு காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். சாமி என்ன மட்டும் காப்பாத்துப்பா. யார் என்ன போனா எனக்கு என்ன. வீட்டை ஒரு வேலையும் செய்யறதில்ல. ஊரு சுத்த போயிட்டாலும் எங்க போனாலும் தெரியல. வரட்டு வச்சுக்கிறேன். அம்மா அம்மா வாடி. இவளே எங்கடி போனீங்க 2 பேரும்? நீ மட்டும் வந்திருக்க. ஊர்லாம் சுத்தினதெல்லாம் சுத்தியாச்சா? ஊரெல்லாம் குப்பையில போயிட்டு வந்துட்டீங்களா? இருங்க வாங்க. வீட்டை எப்படி வச்சிருக்கீங்க? ஏதோ சொல்ற மாதிரியா இருக்கு வீடு. ஒரே குப்பை கோலமா இருக்கு வீடுலாம். ஒரு வேலை செய்யறதில்ல. வாங்கடி வா. வேலைலாம் அப்படி கிடக்கு. சீக்கிரம் வந்து வீட்டெல்லாம் கூட்டுங்க, துணியெல்லாம் துவைங்க. அப்பதான் என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஒரு வேலையை விடாம இருக்கிறது ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஆமா அம்மா, நீ வேறம்மா. வெயில்ல அடிக்கிறதே பரவாயில்ல போல இருக்கு. இங்க வந்தா அதுக்கு மேல நீ கத்துறியே. போமா, போய் கூட்டி செய்தாதா கொண்டு வாமா. ஒரே தாகமா இருக்கு, ஒரே எரிச்சலா இருக்கு. போமா. ஒழுங்கா உள்ள போயிடுங்கடி. எனக்கு வர கோவத்துக்கு. ஆமா, இதோ இவ்வளவு வந்துட்டா பெரியவ நெட்ட கொக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒழுங்கா உள்ள போயிடுங்க, முன்னாடி நிக்காதீங்க. ஆமா, இவ கூட்டி சோற கேட்கிறா. வேலை செய்ய சொன்ன ஒழுங்கா ஓடிடுங்க. அவ்வளவுதான். அம்மா, கோவப்பட்டா கூட நீ ஆகாதாம இருக்க. ஆனா கோவம்லாம் படாதமா, உன் உடம்புக்கு ஆகாது. எலிக்குட்டி, அம்மா கோவப்படும் போது உண்மையிலேயே சிம்ரன் நடிகை மாதிரி இல்ல? இதெல்லாம் பார்த்து சொல்லு. ஆமாண்ணா, இன்னைக்கு பார்க்கும்போது மற்ற நேரம் நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன விஷயம் தெரியலையே. உன்னோட அழகோட ரகசியம் என்னன்னு என்கிட்ட சொன்ன நானும் தெரிஞ்சுக்கோங்களே. இந்த பாருங்கடி, எனக்கே ஐஸ் வைக்கிறீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படியே என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஒழுங்கா போயிடுங்க, என் முன்னாடி நிக்காதீங்க. எனக்கு வர கோவத்துக்கு. ஆமா, எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. இவ்வளோ எனக்கே ஐஸ் வைக்கிறாளோ. அக்கா சிம்ரன் அக்கா, ஏன்க்கா கோவப்படுறீங்க? அங்கங்க ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு வருதுன்னு சொல்லி ரொம்ப பயமுத்துறாங்கக்கா. நீங்க கோவம்லாம் படாதீங்கக்கா. ஆமா, வாசல பொண்ணு இவளுக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சு. கேட்க ஆள் இல்லை அப்படின்னு ரொம்ப ஓர ஆடுறாளோட. வீட்டுல ஒரு வேலையும் செய்யறதில்ல. அதனாலதான் கோவப்பட்டேன். வா வா வாசல பொண்ணு வா. இவள்கிட்ட கத்தியா என் பாதி ஆயுசு போயிடும் போல இருக்கு. நீயாச்சும் என்னை பத்தி கவலைப்படுறீங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சின்ன பொண்ணு, ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பிள்ளை. காரணம் இல்லாம உங்க காத்து இந்த பக்கமே வீசாது. என்ன விஷயம்? என்ன விஷயமா இந்த பக்கம் வந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. அதுவா, அது வந்து சும்மாதான் வந்தேன். சொல்லு சின்ன பொண்ணு, நீ என்ன அவள்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. அவள்கிட்டலாம் கேட்காத. பெரிய ராணி மங்கம்மா அவள்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அது வந்து எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகல. அதான் ஐஸ் கட்டி இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஐஸ் கட்டியும் அப்படியே அந்த கிரீம் இருக்கும்ல, அந்த ஜூஸ் கொடுத்தாங்களே அந்த கிரீமும், அப்புறம் அது என்ன பாதாம் பிசின் அது இருந்தாலும் கொடுங்க. இருந்தா போய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அவரு ஒரே தொல்லை பண்றாரு. ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுன்னு. வீட்டுல ஃப்ரிட்ஜ் வீணா போயிட்டு அதனாலதான் வந்தேன். வேற ஒண்ணும் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏத்த இப்படி வளன்னு இழுத்துட்டு இருக்கீங்க? ஐஸ் கட்டி கொடுங்க, பாதாம் பிசின் கொடுங்க, கிரீம் கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்கன்னு ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க போறோம். இதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப்பு? ஜூஸ் போட்டு கொடுத்தா நான் வேணாம் சொல்ல போறேன். அப்புறம் என்ன, மடன்னு வேலையை ஆரம்பிங்க. ஜூஸை போட்டு கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். 3 பேரும் ஓடி போயிடுங்கடே. ஆமா சொல்லிட்டேன். 3 பேரும் என்னை வேலை வாங்கறதுக்கு தான் எல்லாம் வராளும். ஒருத்தனை வீட்டுல வந்து ஒரு வேலையும் செய்யறதில்ல. அப்படியே கடிச்சு தின்னு போடுவேன். ஓடி போயிடுங்க. ஆமா சொல்லிட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஆமா.